சோயா பலவு பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் மசாலா போடுறதுக்கு காமிக்கிறேன். இது வந்து சோயா ஊற போட்டுக்கிறேன் தண்ணியில். ஆனியன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஹோல் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஆனியன் போட்டு சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ வந்து மிக்சிங்கு இப்போ என்னென்ன போடுறேன்ட்டு பாருங்கள். எடுத்துக்கிறேன்ப்பா. கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன் பாருங்கள். மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆயில் கரம் மசாலா பவுட்ரு மசாலாலாம் போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கிறேன். இப்போ சோயா போட்டேன். சோயா போட்டுட்டு மிக்சிங் பண்ணிட்டுக்கிறேன். மிக்சிங் பண்ணிட்ட பிறகு தேவையான சால்ட்டு போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுங்க. 4 கிலோ பண்ணுறேன். 8 லிட்டரு தண்ணி ஊற்றினுக்கிறேன். 4 கிலோக்கு 8 கிலோ லிட்ரு தண்ணி. அதே நீங்கள் 1 கிலோ பண்ணாக்கல 2 லிட்டரு தண்ணி ஊற்றுங்க. 8 கிலோ வாட்டருக்கு 4 கிலோ அரிசி போட்டுக்கிறேன். தம்மு போட போகிறேன். தவா வச்சுக்கிறேன். தம்மு போட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பிரியாணி ரெடி. தம்மு முடிஞ்சிடுச்சு. அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு ரைஸ். அவ்வளோதான். தம்மு எடுக்கிறேன்.